எனக்கு பிடிக்கலைங்க சார். அது நம்ம வந்து ஒரு சாமி பக்தியாக போகிறோம், ஒரு ஆச்சாரத்தோடு போகிறோம். நம்ம அந்த மாட்டு கொழுப்புலாம் கலக்குறாங்கன்றப்ப எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்? அது தப்பு, அது தப்பு. ஆமாம். அது காலகாலமாக நம்ம திருப்பதி போனால் லட்டு, அது காலகாலமாக பாரம்பரியமாக வர்றது. அதில் அதெல்லாம் கலக்கக்கூடாது. பியூராக கொடுத்தா என்ன அதில்? நாட்டுக்கே அழிவு காலம்னு நினைக்கிறேன். சுமித்ரா. அது நான் ஆண்டவன் பிரசாதமாக தான் எடுத்துக்கிறேன். மற்றபடி எனக்கு அதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியல. தெரியாது, நம்ம அது சொல்லக்கூடாது இல்லையா? தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லலாம். தவறு தானே, தவறு தான். அது செய்யக்கூடாது, செஞ்சது தவறு. ராஜு. இல்லை சார், நான் திருப்பதியில் தான் இருந்து வளர்ந்து படித்து எல்லாம் பண்ணேன். அந்த மாதிரி இது மாதிரி இல்லவே இல்லையா? அந்த மாதிரி நேற்று அந்த ஆய்வுகள் வந்து வெளியிடப்பட்டு சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு. இதுக்கு முன்பாக வந்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்து அந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் அவள் வந்து நல்ல ஒரு நெய்யில் இது பண்ணி நல்லா பண்ணணும். அப்போ தான் பக்தர்களும் வந்து பக்தியோடு வாங்கிப்பாங்க. அதனோட பலனும் அவளுக்கு கிடைக்கும். திருப்பதி லட்டுன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? முதல்ல நம்ம திருப்பதியோட லட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருப்பதி லட்டுன்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது ஒரு புனிதமான பிரசாதம். அது வந்து நல்ல ஒரு இதில் பண்ணால் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஜனம் கூட நடந்திருந்தா அது எப்படி எடுக்கிறீங்க? அதை நான் ஆக்செப்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நடக்கானா இனிமேல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நடக்காமல் இனிமேல் ஜனங்களுக்கு நல்ல பக்தியோட நல்ல ஒரு திருப்பதி லட்டு பிரசாதத்தை நல்ல ஒரு நெய்யோட நல்லா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷம். ராகினி. தேங்க்யூ. நாங்கள் அதெல்லாம் கேர் பண்ணுறது இல்லைங்க. பிரசாதங்கிறது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால் அந்த பலன்லாம் வந்து எங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு வராது. பகவானை நம்புகிறவங்க தான் கோவில் பிரசாதம் சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது கோவில் பிரசாதத்தில் கலக்கிறவங்களுக்கு தான் அதோட பலாபலன் போகுமே வழிய சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒன்றும் வராது. இதனால் பக்தர்கள் மனநிலை பாதிக்க போகிறதும் இல்லை. லட்டு பிரசாதங்கிறது அங்கே வாங்குறவங்க குறைய போகிறதும் இல்லை. இதை வந்து தடை பண்ணணும், இதை வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட மனநிலை எப்படின்னா, பூனை கண்ணை முடிந்தா பூலோகம் இருண்டுடுன்னுவாள், அந்த மாதிரி வேணால் அவள் நினச்சிட்டு இருக்கலாம். இதனால் எந்த பாதிப்பும் வராது. சும்மா இப்போதைக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸு, அவ்வளோதானே. இது எங்க பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது தெரியாதுங்க. பண்ணியிருந்தா தப்பு தான். பட் அது கலந்துருந்தா அது தப்பு தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன கலந்துருந்தா தப்பு தான். கலந்துருந்தா தப்புன்னு தான் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. பக்தர்கள்னு இல்லை, பக்தர்களே இல்லாதவங்களாம் இருந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க. ஒரு பட்டர் பிஸ்கெட்டில் ஆட்டு கொழுப்பு கலந்துருக்கு, மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்னா அவங்க கிட்டலாம் போயிட்டு இதை சாப்பிட்றவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? அது லட்டு பிரசாதமாக இருக்கவே கேட்குறோம். சார் வெஜிடேரியன், இதே வெஜிடேரியன் தான் சார் பட்டர் பிஸ்கெட்னு வாங்கி சாப்பிட்றோம். அதில் கூட தான் ஆட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்றாங்க. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. பண்ணியிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி கலந்துருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. நாங்கள் லட்டை வாங்கி வச்சுட்டு இதில் மாட்டு கொழுப்பு இருக்கான்னு நாங்கள் ஆராய்ச்சியாக பண்ண முடியும்? அதில் எல்லா லட்லையும் பண்ணணுன்னா எத்தனை மாட்டுக்கு எங்கே போவா எல்லாரும் சொல்லுங்கள்? ஏதோ 1-2 கலந்துருக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு எந்த இதுவும் எனக்கு தோணலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.